வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் வந்து நம்ம Mavic Mini 1, Mavic Mini 2 இந்த ரெண்டுமே வந்து iOSல எப்படி பறக்க வைக்கிறது, iOS டிவைஸில் வந்து இத்தனை நாள் வந்து அந்த ட்ரோன் ஆக்ஸ் வந்து பண்ண முடியல அப்படின்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து அது எப்படி ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் எப்படின்னு பார்க்கலாம். இந்த வீடியோவில் வந்து அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு மெத்தட் பார்த்தீங்கன்னா வந்து ஜெயில் பிரேக் பண்ணுறது iOS டிவைஸை. அது பண்ணோம்னா வந்து நமக்கு சாஃப்ட்வேர் பக் ஏதாவது வரலாம், இல்லைனா வந்து ஏதாவது வைரஸ் கீரஸ் ஏதாவது வரதுக்கு அட்டாக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் நம்ம இதை ஆல்டர்னேட் மெத்தட் பார்க்க போகிறோம். அதே மாதிரி இந்த வீடியோவோட ஒரிஜினல் கிரியேட்டர் பார்த்தீங்கன்னா சிவகுமார் எஸ்டி அப்படின்றவர். அவரோட சேனல் லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அவர் பண்ணதை பார்த்து நான் இப்போ பண்ணுறேன். அவர் இங்கிலீஷில் பண்ணியிருப்பார். நான் இதை பார்த்து தமிழில் இப்போ பண்ண போகிறேன். நான் இந்த இதுக்கு வந்து நான் iPad mini 5 எடுக்க போகிறேன். அவர் வந்து SE எடுத்திருந்தார், அதாவது iPhone SE ஸ்பெஷல் எடிஷன் எடுத்திருந்தார். நான் இதில் வந்து iPadல எப்படி ஒர்க் ஆகுதா இல்லைன்னு செக் பண்ணுறதுக்காக நான் பண்ண போகிறேன். ஏன்னா நான் iPhone வச்சுல, அதனால் iPadல செக் பண்ணி பார்க்கலாம். முதல்ல என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம நார்மல் தாங்க, ஆல்ரெடி பழைய வீடியோஸில் பார்த்த மாதிரி தான் ட்ரோன் ஆக்ஸ் சாஃப்ட்வேர் வந்து நான் லேப்டாப்லேயே நான் இப்போ தான் அப்லோட் பண்ணேன். 120 மீட்டருக்கு நான் வச்சுட்டேன். என்கிட்ட வந்து அந்த கரெக்டான ஒயர் கிடையாது Mavic Miniயோட பண்ணுறதுக்கு. எனக்கு சின்ன ஒயர் தான் இருக்குது. அதில் கொடுத்த ஒயரை நான் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள், 15 மீட்டர் தான் இருக்குது. நம்ம செட் பண்ணிட்டேன். நான் திரும்ப ட்ரோன் ஆக்ஸ் வந்து நம்ம கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணி இதில் 120 மீட்டர் செட் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நான் நார்மலாக ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா வந்து 50 மீட்டரில் லாக் ஆகிடுது. இது என்னென்னா, ஒரு வாட்டி இது எப்படின்னா, நம்ம ட்ரோனை ஏமாற்றி 120 மீட்டர் நம்ம செட் பண்ணுறோம். கவர்மெண்ட் வந்து 15 மீட்டர்னு சொல்லியிருந்தாலும் டிஜே வந்து இதில் வந்து 15 மீட்டர் தான் செட் பண்ணி வச்சுருக்காங்க. இது மேலே போகக்கூடாதுட்டு நம்ம ட்ரோனை ஏமாற்றி இதில் 120 மீட்டர் ஏற்றிட்டு நம்ம அதை பறக்க வைக்கிறோம். அது டிடெக்ட் பண்ணிச்சுன்னா திரும்பி 15 மீட்டருக்கு போய்டும். நம்ம திரும்பி ஏமாற்றணும் இதை. அதுக்காக தான் நான் இப்போ அதை கண்டுபிடிச்சிடுச்சு. பாருங்கள், 15 மீட்டர்னு கண்டுபிடிச்சிடுச்சு. இதுக்கு மேலே போக முடியாது அப்படின்னு சொல்லுது. அதனால் இப்போ நம்ம திரும்பியும் அதை ஏமாற்ற போகிறோம். ட்ரோன் ஆக்ஸ் சாஃப்ட்வேர் வந்து அதை ஏற்ற போகிறோம். சைன்இன் பண்ணியிருக்கேங்க. ப்ரொஃபைல் போகிறேன். ப்ரொஃபைல் பேர் போட்டிருக்கு. செட்டிங்ஸ் போகிறேன். செட்டிங்ஸ் போயிட்டு ப்ரைவசியில் போனீங்கன்னா லோக்கல் டேட்டா மோட்னு இருக்கும். அதை ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணிக்கிறேன்னு தான் கேட்குது பாருங்கள். ஆன் நெட்வொர்க் டேட்டா ட்ரான்ஸ்மிஷன் இஸ் டிசபிள்ட் இன் திஸ் மோட். தி ஃபாலோயிங் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் அன்அவைலபிள். அப்டேட்டிங் ஏர்க்ராஃப்ட் ஃபர்ம்வேர், அப்டேட்டிங் அண்ட் ஆக்டிவேட்டிங் த ஃப்ளைட் செக்யூரிட்டி டேட்டாபேஸ் இன்ஃபர்மேஷன் அதெல்லாம் இருக்குது. கன்ஃபார்ம் கொடுங்க. இப்போ வந்து ரிக்வெஸ்ட் ரீஸ்டார்டிங் மேனுவலி நம்ம க்ளோஸ் பண்ண சொல்லுது. மேனுவலாக க்ளோஸ் பண்ணிவிட்டேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ திரும்பி ஆன் பண்ணுறேன். இன்னும் கனெக்ட் பண்ணல நான் ட்ரோனை. ப்ரொஃபைல் போகிறேன். திரும்பி செட்டிங்ஸ் போகிறேன். ப்ரைவசி, லோக்கல் டேட்டா மோட் ஆனில் தான் இருக்குது. மற்ற எல்லாமே ஆனில் தான் வச்சுருக்கேன். GPS, ஹார்ட்வேர், லொக்கேஷன் எல்லாம். இது வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 1.3.0. இதுதான் லேட்டஸ்ட் ஃபோன் இதில். ஓகே, நம்ம கனெக்ட் பண்ணல. இப்போ நம்ம ட்ரோன் ஆன் பண்ணிக்கலாம். இதில் 120 மீட்டர் வந்து ட்ரோன் ஆக்ஸ் நான் செட் பண்ணிட்டேன். ஓகேங்களா, இங்கே தனியாக வச்சுருக்கேன், சொல்லி வச்சுருக்கேன். இப்போ முதல்ல என்ன பண்ண போகிறேன்னா, ரிமோட்டை மட்டும் ஆன் பண்ணிடுறேன். ஓகே, ரிமோட் ஆன் பண்ணிவிட்டேன். நான் கீழே இது ஓப்பன் பண்ணலைங்க. அது என்ன தெரியும், ஓரளவு டைட் போயிடுச்சு. இப்போ நான் வந்து ட்ரோனை கனெக்ட் பண்ணுறேன். Maximum flight altitude reached. அதான் நண்பர்களே, ஒர்க் ஆகலை. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ப்ரொஃபைல் போகிறேன். இந்த ஆப் வேர்ஷன் பாருங்கள். செட்டிங்ஸ் DJI வேர்ஷன் 1.3.1 சரி 1.3.0 சம்திங் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் வெர்ஷன். வீடியோ போடும்போதே வந்து இந்த லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்துருச்சு ஆப்பில். இதில் ட்ரை பண்ணால் வந்து ஒர்க் ஆகல அந்த ஹேக்கு. அவர் ஒரு சூப்பரான சொல்யூஷன் சொல்லியிருந்தாரு. அதை செக் பண்ணலான்னு வரும்போது பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்துருச்சு. இந்த மாதிரி பார்க்கலாம் கூடி சீக்கிரம். வேறு அடுத்த அப்டேட்டில் ஏதாவது சரியாகுதா அப்படின்னு பார்க்கலாம். இப்போதைக்கு ஆப்பிள் டிவைஸில் ஒர்க் ஆகலை. ஃபேக் ஜிபிஎஸ் யூஸ் பண்ணாமல் நீங்கள் ஜெயில் பிரேக் பண்ணிங்கன்னா வந்து வைரஸ் வந்துடும். அது ஒன்று தான் இப்போ பார்க்க வேண்டியதாக இருக்குது. இல்லை ஜெயில் பிரேக் பண்ணோன்னா வந்து அதோட செக்யூரிட்டி, ஆப்பிளோட ஒரு மெயின் ஃபீச்சரே பார்த்தீங்கன்னா வந்து ஆப்பிள் டிவைஸோட ஃபீச்சரே பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி தான். நம்ம ஜெயில் பிரேக்லாம் பண்ணிட்டோம்னா அப்புறம் அது ஒரு ஓப்பன் சோர்ஸ் ஆண்ட்ராய்டு மாதிரி ஆகிடும். அதனால் ஜெயில் பிரேக் பண்ணாதீங்க. கண்டிப்பாக ஒரு சொல்யூஷன் வரும், பார்க்கலாம். ஆப்பிள் டிவைஸில் இப்போதைக்கு ஒர்க் ஆகலை. ஏன்னா ஆண்ட்ராய்டில் எல்லாத்துக்குமே ஒர்க் ஆகுது. சில பேருக்கு ஒர்க் ஆகலன்னு சொல்லியிருந்தீங்க. அவங்க வந்து திரும்பி கரெக்டான ப்ராசஸில் ட்ரை பண்ணுங்கள். iOSக்கு தான் ஒர்க் ஆகலை இப்போ வரைக்குமே. இது வந்து ஃப்யூச்சரில் கண்டிப்பாக சரியாகும்.